வணக்கங்க. இங்கே பாருங்கள், கிரேப்ஸ் வாங்கி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து நட்டாச்சு. நட்டு ஒரு குச்சி வச்சு கொடி ஏற்றி விட்டாச்சு பாருங்கள். இது வந்து காக்கர்தான் செடி ரொம்ப நாளாக கவரில் இருந்துச்சு, அதையும் நட்டு வச்சாச்சு. கருவேப்பிலை பாருங்கள், குட்டியாக நட்டு வச்சு கருந்துச்சேன் பார்த்தீங்களா. நல்லா நான் கீழே கூடி வந்து அப்பப்போ கழிச்சுக்கிறது சமையலுக்கு. அது கடையில் வாங்கினதும் இருக்கும். கொத்தமல்லி புதினா மொத்தமாக வாங்குவோம் பார்த்தீங்களா, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறது. இல்லாத நேரத்தில் இந்த கருவேப்பிலை எடுத்துக்குவேன். அதோட பாருங்கள், இன்றைக்கி 2 கொய்யாப்பழம், இப்போ ஒரு பழம் விழுந்துருந்துச்சு, 3 பழம் எடுத்தேன், 1 சாப்பிட்டாச்சு. ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பாருங்கள். பாருங்கள், ஃபுல்லாக வந்து எலுமிச்சம்பழம். இதுவுமே வந்து நல்லா பழுத்துருச்சுன்னா விழுந்துடுது கீழே பாருங்கள். அப்பப்போ நான் சமையலுக்கு வீட்டு தேவைக்கு எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். இருந்தாலும் நமக்கு தொடர்ந்து பழங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்குது மாடி தோட்டத்தில். பரண்டையும் வந்து வாரத்துக்கு 2 தடவை வந்து அறுவடை பண்ணுறேன். கீரைகள் அதுக்கு மேலே பாருங்கள், பச்சை பொன்னாங்கண்ணி, சிகப்பு பொன்னாங்கண்ணி, புதினா. இது கொய்யா கண்டு வந்து இந்த சிகப்பு கொய்யாவில் வந்து சாப்பிட்டு அந்த மீதி போடும் பார்த்திங்களா, அதில் இந்த விதை விழுந்து முளைச்சிருக்கு பாருங்கள். நல்லா பெருசாக வரவட்டி ஒரு இதில் எடுத்து வைக்கணும். இது பாருங்கள், அத்தி வந்து பழுக்க ஆரம்பிக்குது. இது செடியிலே விட்டாச்சு நல்லா பழுக்கட்டும்னு. இந்த வெள்ளை கொய்யா வந்து பதியம் ரெடியாக இருக்கும் போல் இருக்குது, அதனால் வந்து பூக்கள் பிஞ்சு எதுவும் இல்லை. இதோட பாருங்கள், மாங்கண்டு பாருங்கள், பதியம் போட்டு விட்டுருந்தேன். அந்த விதைகளை வந்து சாப்பிட்டுட்டு போட்டது எத்தனை பழம், எத்தனை செடி முளைச்சிருக்குன்னு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்க பழத்தை வந்து நம்ம இப்படி பதியம் போட்டு எடுத்து நம்ம நட்டு வச்சுக்கலாம். தோட்டத்தில் தரையில் நட்டோம்னா சீக்கிரம் பலன் கொடுக்கும். நம்ம மாடியில் வந்து கொஞ்சம் மண்ணு தானே இருக்குது, ஆனால் பராமரிக்கலாம், மெதுவாக தான் வரும். தரையில்தான் வேகமாக வளரும். இதோட பாருங்கள், இப்போ வந்து பூக்கள் என்னென்ன இருக்குது மாடியில் அப்படின்னு பார்ப்போம். கொய்யாப்பழம் அன்றைக்கி வந்து அறுவடை பண்ணது. இது பாருங்கள், நம்ம அடிநியத்தில் வந்து மறுபடியும் பூக்கள் வந்து பார்க்கவே அழகாக இருக்கா. இது ரெட் கலர், பிங்க் கலர்னால் இதுதான் பிங்க் கலரு, பிங்க்கு. இது ரெட்டு. இங்கே பாருங்கள், அடுக்கு ரெட்டு மாதிரியே தான் வந்து இந்த இது லேயர் இருக்குது. இதில் தான் விதைகள் வந்து நம்மகிட்ட இருக்குது. ரெட் பாருங்கள், அப்படியே இருக்குது. இந்த ரெட்டுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? இது வந்து அடுக்கு பூ, இது வந்து சிங்கிள் லேயர், இவ்வளோதான் வித்தியாசம். பாருங்கள், எல்லாத்துலேயுமே மொட்டு இருக்கா. இது பிங்க் கலர். 3 விதமான செடி வந்து அடிநியத்தில் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்குது. இதுவும் வந்து விதைகள் வந்து எடுத்து திரும்ப இப்போ பூ வருதுல, இந்த பூவிலேருந்து தான் நமக்கு வந்து திரும்ப விதைகள் வரும். நல்லா வெயில் அடித்தா நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. வேணாங்க வந்தது. மாடியில் பாருங்கள், பச்சை மிளகா செடி நமக்கு வந்து தொடர்ந்து பலன் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அடுத்து வந்து ட்ராகன் ஃப்ரூட் தான் ரொம்ப நாளாக வந்து பூவே பூக்க மாட்டேங்குது. என்னென்னே தெரில, நான் கவாத்து பண்ணியும் பார்த்துட்டேன், பூவே பூக்க மாட்டேங்குது. ஒருவேளை வீடியோ நிறையா போட்டு எல்லோரும் கண்டுபட்டீங்களோ என்னன்னு தெரில. ஆமாம், ரொம்ப நாளாக வந்து பூ பூக்கலை, பழம் பழுக்கலை. பார்ப்போம், உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், பார்ப்போம் என்னன்னு தெரில. இல்லை மண் எதுவும் மாற்றணுமான்னு தெரில. அப்படியே பழம் பழுத்துச்சுன்னா வீடியோ போடுறேங்க. பாய்ங்க, சும்மா தான் சொன்னேன். பாய்.